மதியானம் வந்தியா? 3:30 குச்சிக்கு தான் போகும். 2:30 மணில வந்தாச்சு. மீன் பிடி ஆரம்பிச்சு 3:30 ஆயிடுச்சு. அறிமுகம் ஃபர்ஸ்டே குழி போட்டோம். எங்க இந்தியாத்துலையா? டேமான் அங்க கெண்டவாளை விட்டுட்டு இங்கெல்லாம் அடிக்க அடிதான் வந்துச்சு. நிறைய தண்ணி ஜில்லுக்கும் வெயில் அடிச்சுக்கும் வந்து நானே போய் உள்ள இறங்கி குளிச்சுட்டு நீ வேலைக்கு போயிட்டு வந்தல இது சூடு அடிக்காதா? தெரிஞ்சிருக்காதுண்ணா. வேலை மேலே அனல்லேருந்து வந்தல. அப்போ சரவணா இருந்து வந்தான். அவன் ஏன் குளிச்சான்ப்பா? அந்த நாள் குளிச்சு ரொம்ப நாள் அதே பேண்ட் போட்டுக்கிறான். காட்டு சட்டையை பார்த்து அனுப்பப்படாதியா? உள்ள உறுப்புகளை பாரியா? நேற்று ப்ளூ கலர் ஜெட்டி போட்டுருந்தேன். அதுக்கு ரெட் கலர் ஜெட்டி போட்டுருந்தேன். என்ன ஜெட்டி போடுற மாதிரியா? அதே பாரியா நீ? உள்ளுக்குள்ள மேலே பார்க்காத, உள்ளுக்குள்ள பார்க்கணும். சைக்கிளை பாருங்கடா. சைக்கிள் எவனா தள்ளுங்கள்னு போட போகிறான். சும்மா இன்னும் சேஃப்டியாக தான் கூப்பிட்டு வருவா போல. கண்ணா வீடியோ போட போறியா? இதில் பெருசாக வளர ஜிலேபியா? இது வந்து சின்னதாக மீன் மாட்டிச்சு. அதை நம்ம இப்படி டைட்லேயே விட போகிறோம். போராட்டிலே போட்டு நல்லா இருக்கும். எல்லாம் சைஸாக என்ன கையிலே பிடிக்க முடியாதுண்ணா. ஆமாம், இது எவ்வளோ பெருசு? அந்த வெள்ளை பெருசாக கையெல்லாம் அவ்வளோ பெருசாக நீ வரையாண்ணா? தமிழ அடிப்பல்ல நீச்சல் நீச்சலாம் ஃபுல்லாக சுத்தம் எவ்வளோ இருப்பேன். நீச்சல் எங்கேருந்து இருக்கும்? அந்த கடைக்கு போனால் நாளைக்கு குதிச்சு நான் ஒன்று உனக்கு கூட கத்தி சாகணும். அதான் ஒன்று தண்ணியாக இருக்கணும். இல்லை, அவனை கூட சமாளிச்சிடலாம். இல்லைப்பா போட்டுட்டா சரி. இது கடவு கச்சிக்கிறான் பாரு. அவன் தான் மெயின் ஆள். இவனை கூட சமாளிச்சிடலாம். பக்கத்தில் உட்காந்து அவனுக்கு மூட் அவுட் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கா, நம்மளே பிடிக்க விட மாட்டான். இருக்கிற பூ எல்லாத்தையும் போட்டு போடுவான். பயிற்சிக்காரனோட மோசம் பண்ணுவான். 5 கிலோ மாட்டுற மாதிரி ஒரு புளி கொத்தா போட்டு அடிப்பான். ஆனால் அவன் சைஸாக பிடிச்சிக்கிறான். 4 மீன் பிடிச்சா நறுக்குன்னு பிடிச்சிருவான். தண்ணியெல்லாம் போனால் வீடியோ எடுத்து போனால் நல்லா ரீச் ஆகும். செல்லு எடுத்துட்டு வந்துடும்ல. எதுக்கு ரீச் ஆகுதில்ல? யோ செல்லுக்கு பாயில் போட்டு எடுத்துனுவாயா? ஏன்னா கரைக்கிற மாரி தண்ணி இருந்ததுன்னா தண்ணி